சாமி ஆட்டம் பார்க்க போலாமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்ட் 3 ஆஃப் ஸ்ரீ தர்மசாஸ்தா பள்ளிக்குழிவிலை ஆற்றூர் கண்ணை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மஞ்சப்பாலும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சாமி ஆடும்போது ஒரு காமெடி என்னன்னா, வில்லு பட்டுக்காரங்களும் கொட்டடிக்கிறவங்களும் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா சாமி எப்போ யாரை பாட சொல்லணும், யாரை கொட்டடிக்க சொல்லணும்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி வில்லு பட்டு அடிக்கிறாங்கல்ல, அவங்களாம் பயங்கர உஷாரா இருக்கணும். எந்த சாமி பாட சொல்லுதுன்னு சொல்லி ரொம்ப கவனமா பாடணும். சொடலமாடனும் பாட சொல்லுவாங்க, துர்க்கை அம்மனும் பாட சொல்லுவாங்க. இங்க இப்ப பாக்குற வீடியோ வந்து மஞ்சப்பால் குளிச்சிட்டு இருக்காங்க சாமி. அந்த மஞ்சப்பால் கொதிக்கிற அண்டாக்கு கீழே பார்த்தீங்கன்னா தீ கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சின்ன சூடு உள்ள பாத்திரத்தை தொட்டாலே நம்ம தூக்கி எரிஞ்சிருவோம். நம்மளால அந்த சூடு தாங்க முடியாது. அந்த சாமி பார்த்தீங்களா மேலே ஏறிலாம் நின்று பயங்கரமாக ஆடிட்டு இருக்கு. வாழ்க்கை வரலாறுலேயே அண்டாக்கு மேலே நின்று சாமி வந்து இப்படி குளிக்கிறத நான் பார்த்ததே கிடையாது. பார்த்துவங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துடும் சாமி. ஆனால் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக எவ்வளோ பயங்கர துடிப்போடு இருந்துச்சுன்னா அது எவ்வளோ கவனமாக நின்று ஆடிட்டு இருக்கோம். சாமி ஆடுறாங்களா அவங்கள எவ்வளோ கவனமாக அந்த சாமி பாதுகாக்குதுன்னு பார்த்தீங்களா? நான் இந்த சாமி ஆட்டத்தில் உன்னிப்பாக கவனிச்சது என்னன்னா, அந்த மஞ்சப்பால் குளிக்கிறதோ சரி, அந்த எண்ணெய் காய்க்கிறத வச்சு குளிக்கிறதோ சரி, ஃபர்ஸ்ட் அம்மன் தான் போய் குளிக்குது. அதுக்கப்புறம் அம்மன் மனசார குளிர்ந்ததுக்கப்புறம் சொடலமாடன் ரெண்டாவது போய் குளிக்கிறாங்க. வச்ச பொங்கல் எல்லாம் பிரசாதம் மட்டும் வச்சவங்களுக்கே திருப்பி கொடுப்பாங்க. சுட சுட இருக்கும் பார்த்துக்கோங்க. வீடியோ எடுக்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நின்று சாமி தண்ணி கொரியறதுலாம் என் மேலே விழிச்சுக்கும். நல்லா சூடாக இருந்த அப்புறம் இந்த பிரசாதத்தில் ஒரு பருக்கை என் மேலே விழிச்சு பயங்கர சூடாக இருந்துச்சு. சாமி ஆடுறவங்கலாம் மாலை போட்டு பயங்கரமாக விரதம் இருந்தாக்கும் சாமி வர்றது. சாமி கிட்ட பிள்ளை வரம் கேட்டு கிடைச்சவங்க பிள்ளையை கொடுத்து சாமிகிட்ட ஆட வைப்பாங்க. கடைசி அந்த சூடு அண்டாவை கவுத்தியாச்சு, தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணி சாமியை கூல் டவுன் பண்ணியாச்சு. நான் பார்த்ததுல இப்படி ஆக்ரோஷமா எந்த சாமியும் ஆடினது கிடையாது பார்த்துக்கோங்க. நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். அப்படி நம்ம பார்வதி ஸ்டோர் சார்பாக ஒரு அமௌண்ட்டை எழுதிட்டு அங்கேயே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி பையா வீட்டுக்கு கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே யாரும் நெகட்டிவ் எல்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு ஒரு மஞ்சப்பால் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.